ஹாய், மீன் வாங்க போகலாமா? மார்க்கெட்டுக்குள்ள பாரூர் ஏரிக்கு வாங்க. இதுதாங்க பாரூர் ஏரி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் வரும். காலையில் பாருங்கள் 7 மணிக்கு தான் வந்தேன். அதுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இப்போ வந்து சீசன் இல்லை, மீன் பிடிக்கிற சீசன் இல்லை. மீன் பிடிக்கிறப்போ சீசன் அப்போல்லாம் வந்தீங்கன்னா நிற்க இடம் இருக்காது. ஜென்ஸ் கியூ தனியாக, லேடிஸ் கியூ தனியாக, கியூவில் தான் சின்ன மீன் பெரிய மீன் எத்தனை கேஜி வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து சப்பாறை பாறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மீன் வெரைட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த கடலோரமாக கிடைக்கிற வெரைட்டிஸ் எல்லாம் இருக்காது. ஒரு 2-3 வெரைட்டிஸ் தான் இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் பாருங்கள், காலையிலே பாருங்கள் எவ்வளோ கூட்டம். நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் மாட்டியிருப்பேன், கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தாலும் மாட்டியிருப்பேன். ஒரு 7 o'clock வந்தனால கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்ற நாளை கம்பேர் பண்ணும்போது இப்போ கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம பெரிய மீனில் 1 கிலோ, சின்ன மீனில் 1 கிலோ எடை போட்டு வாங்கியாச்சு. க்ளீன் பண்ணி இதோ தான் நம்ம மீன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்குவாங்க. நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 2-3 டைம் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு அலசினா போதும். அவங்க பாருங்கள் ஒரு செதில் கூட இருக்காதுங்க, சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்டே பேச்சு கொடுத்துட்டே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த ஐயா. அம்மா இந்த குழம்பு இப்படி வைமா, வறுவலுக்கு இப்படி போடுமா நல்லாயிருக்கும், எந்தெந்த மீன் எப்படி வைக்கணும்னு சும்மா அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. அது பிஸ்னஸ் ட்ரிக் இல்லைங்களா, அவங்க பேசுறது நல்லாயிருக்கும். அப்புறம் நமக்கான மீன் க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. வாங்கிட்டு சரி ஏரிக்கரை மேலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த வியூவெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்ததுங்க. சரி வண்டி ஓட்டிகிட்டே வீடியோ எடுக்க முடியல, பட் இருந்தாலும் சரி உங்களுக்கு இது காமிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வியூ நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாரூர் ஏரினா சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம். அடிக்கடி மீன் வாங்க அப்பா கூட போயிருக்கேன் சின்ன வயசுலலாம். பட் ஆனாலுமே ஒரு பயம். ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே, அதாவது 30 வருஷத்துக்கு முன்னே இங்கே ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆச்சு. இந்த மரத்து மேலெல்லாம் வந்து கீழே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க மேலே அந்த ஃப்ளைட் விழுந்ததாகவும், அந்த ஆடெல்லாம் இறந்து போய் இந்த மரத்து மேலே இருந்ததாகவும் அப்படிலாம் சொல்லும்போது நம்ம சின்ன வயசில் கற்பனை பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா. அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் ஆனால் இப்போ அந்த பயம்லாம் இல்லை. அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த தண்ணி பாசனம், இந்த வயலுக்கெல்லாம் போகிறதுக்காக வந்து பாசன கால்வாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வந்து பாரூருக்குள்ளே போதுங்க. அந்த வியூவை பார்த்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து தான் கீழே இறங்கணும் நம்ம. அப்படியே சரி கரை மேலேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கெட்டின தூரம் வரையும் பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். எல்லாமே தென்னந்தோப்பு தாங்க. இங்கே வந்து அரசம்பட்டி, அப்புறம் வந்து பாரூர், இது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்பு தான். சூப்பராக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. நேரில் பார்க்குறப்போ ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் இந்த வயல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நெல் போட்டிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குங்க. இங்கே சென்ட்ரலில் ஒரு கோயில் இருக்கும், சுற்றியும் அந்த நெல் வயல் இருக்கும். அந்த சீசன் அப்போ நான் பொங்கல் சீசன் அப்போ உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டு விட்றேன். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு மைண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். பட் சண்டே அப்போ காலையில் எழுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் இந்த மாதிரி வியூ பார்க்குறதுக்காக எந்திரிக்கலாம், தப்பு இல்லை. அப்புறம் கரை மேலேருந்து கீழே வரும்போது பாப்பா ஒரே சவுண்ட், அம்மா மெதுவாக போங்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே வியூவெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். நல்லா இருக்குங்க அந்த இடம், காலையில் டைமில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோடனே வயலில் வந்து வாத்து பண்ண மாதிரி போட்டிருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் பாப்பா கேட்டாங்க 2 வாத்து பிடிச்சிடலாமா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இப்போ தான் மீன் பிடிச்சிருக்கோம், அது ஃபஸ்ட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவோம், அப்புறமா வாத்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நீ வேறம்மா நான் வளர்க்குறதுக்கு கேட்குறேன், நீ எதுவுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. வாத்தெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக எல்லாம் அழகாக போயிட்டு இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த மீனை சமைச்சு அப்படியே குழம்பு வச்சாச்சு. அப்புறம் வறுவலுக்கு ரெடி பண்ணிவிட்டு பாப்பா சாப்பிட்ற டைமில் வந்து வறுவல் போட்டு அப்படியே சூடாக கொடுத்தாச்சு. நான் எப்பயுமே வறுவல் கொஞ்சம் கருவேப்பிலை போடுவேன், வாசனை நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா ஒரு 3 நிமிஷம் இந்த பக்கம், ஒரு 3 நிமிஷம் அந்த பக்கம், ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டு அப்படியே சுட சுட தட்டில் சாதம், மீன் குழம்பு, வறுவல் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் பாப்பாவுக்கும் ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டாச்சு. பாய்.